வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரியுடைய கிசான் இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை எப்பொழுது வெளியிட இருக்காங்க, இதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசானுடைய 21வது தவணைக்கான காத்திருப்பு காலம் முடிந்துவிட்டது. 21வது தவணை தொகை இந்த மாதம் 17, 18, 19 தேதிகளில் 100% உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துவிடும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. இந்திய பிரதமர் பிஎம் கிசானுடைய அனைத்து விவசாயிகளுக்கும் 21வது தவணைக்காக எல்லோருமே காத்துட்ருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல செய்தி ரெடியாக இருக்குங்க. மத்திய அரசு தற்பொழுது பல விதமான நன்மை பயக்கும் நலத்திட்டங்கள் செயல்படுத்துகிறது. பொதுமக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் மற்றும் சலுகைகள் வழங்கப்படுகிறது. இதேபோல் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் மத்திய அரசும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை 2000 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 21வது தவணையில் 4000 ஒரு சிலருக்கு வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எல்லாமே நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். 21வது தவணை தொகை பார்த்திங்கன்னா சில மாநிலங்களுக்கு முன்கூட்டியே வெளியிட்டாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாடு உள்ளிட்ட பெரும்பாலான மாநிலங்களில் இன்னும் 21வது தவணை தொகை வெளியாகலை. தமிழகம் முழுவதும் மற்றும் பல மாநிலங்களில் லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் தொடர்பான ஒரு முக்கிய செய்தி வர ரெடியாக இருக்குங்க. வரக்கூடிய திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 தினங்களில் பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை 2000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். அத்தகைய ஒரு திட்டம் தான் பிரதம மந்திரியுடைய பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா. இது தகுதியான விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவது. விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 3 முறை 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதுவரை இந்த திட்டத்தில் 20 தவணைகள் எல்லாமே வழங்கப்பட்டு விட்டது. இப்போ 21வது தவணை எப்பொழுது வழங்க போகிறாங்க. 2000 ரூபாய் கொண்ட 20 தவணைகள் வழங்கப்பட இருக்கிறது. இப்பொழுது 21வது தவணைக்கான நேரம் வந்துவிட்டது. இப்போ அரசாங்கமும் அதற்கான முற்றுப்புள்ளியை அறிவித்து விட்டாங்க. பிஎம் கிசானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இகேஒய்சி டாக்குமெண்ட்டை நீங்கள் வெளியிட்ட முடித்தா மட்டும்தான் உங்கள் தொகை வரவு வைக்கப்படும் அப்படின்றத ஒரு முக்கிய அறிவிப்பாக தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. உண்மையில் இந்த 21வது தவணை தொகை நவம்பர் 19, 2020 அன்னைக்கு வெளியிடும். அதாவது அன்றைய தினம் உங்கள் வங்கி கணக்கில் தலா 2000 ரூபாய் அனுப்பப்படும். இது தொடர்பான தகவல்கள் அதிகாரப்பூர்வ வலைதளம் pmkisan.gov.in வழங்கப்பட்டிருக்கு. அதன்படி நவம்பர் 19ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 21வது தவணையை வெளியிடுவார். அரசாங்கம் வழங்கிய தகவல்களின்படி 9 கோடிக்கும் மேற்பட்ட தகுதியுள்ள விவசாயிகள் பிரதம மந்திரியின் கிசான் யோஜனாவின் 21வது தவணையிலிருந்து பயன்பெற தகுதியானவர்கள். அரசாங்கம் இந்த விவசாயிகளின் வங்கி கணக்கில் 18,000 கோடி ரூபாயை செலுத்த இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 விஷயங்களை உடனடியாக நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரும். என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் வெரிஃபிகேஷன். உங்களுடைய இகேஒய்சி பயோமெட்ரிக் மூலமாக நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லது நீங்கள் உங்களுடைய இசேவை மையத்தில் போயிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை உள்ளிட்டு பிஎம் கிசான் போர்ட்டலில் ஓடிபியை சமர்ப்பித்து நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சிறு மற்றும் குறு விவசாயிகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நில சரிபார்ப்பு உங்களுடைய நில சரிபார்ப்பு டாக்குமெண்ட்டை பிஎம் கிசான் போர்ட்டலில் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இந்த 2000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படுங்க. இது எல்லாமே முடித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்திய அரசாங்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பிஎம் கிசானுடைய 2000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் செலுத்த போகிறார். கண்டிப்பாக இந்த திட்டத்தை பற்றின தகவல்கள் எல்லாமே நீங்கள் நம்ம சேனல் மூலமாக அடிக்கடி நாம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரியுடைய கிசான் இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை எப்பொழுது வெளியிட இருக்காங்க, இதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசானுடைய 21வது தவணைக்கான காத்திருப்பு காலம் முடிந்துவிட்டது. 21வது தவணை தொகை இந்த மாதம் 17, 18, 19 தேதிகளில் 100% உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துவிடும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. இந்திய பிரதமர் பிஎம் கிசானுடைய அனைத்து விவசாயிகளுக்கும் 21வது தவணைக்காக எல்லோருமே காத்துட்ருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல செய்தி ரெடியாக இருக்குங்க. மத்திய அரசு தற்பொழுது பல விதமான நன்மை பயக்கும் நலத்திட்டங்கள் செயல்படுத்துகிறது. பொதுமக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் மற்றும் சலுகைகள் வழங்கப்படுகிறது. இதேபோல் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் மத்திய அரசும்
பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை 2000 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 21வது தவணையில் 4000 ஒரு சிலருக்கு வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எல்லாமே நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ 21வது தவணை தொகை வந்து பார்த்திங்கன்னா சில மாநிலங்களுக்கு முன்கூட்டியே வெளியிட்டாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாடு உள்ளிட்ட பெரும்பாலான மாநிலங்களில் இன்னும் 21வது தவணை தொகை வெளியாகலை. ஸோ தமிழகம் முழுவதும் மற்றும் பல மாநிலங்களில் லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் தொடர்பான ஒரு முக்கிய செய்தி வர ரெடியாக இருக்குங்க. வரக்கூடிய திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 தினங்களில் பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை 2000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். ஸோ அத்தகைய ஒரு திட்டம் தான் பிரதம மந்திரியுடைய பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா. இது தகுதியான விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவது. விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 3 முறை 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதுவரை இந்த திட்டத்தில் 20 தவணைகள் எல்லாமே வழங்கப்பட்டு விட்டது. இப்போ 21வது தவணை எப்பொழுது வழங்க போகிறாங்க. ஸோ 2000 ரூபாய் கொண்ட 20 தவணைகள் வழங்கப்பட இருக்கிறது. ஸோ இப்பொழுது 21வது தவணைக்கான நேரம் வந்துவிட்டது. ஸோ இப்போ அரசாங்கமும் அதற்கான முற்றுப்புள்ளியை அறிவித்து விட்டாங்க. ஸோ பிஎம் கிசானில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இகேஒய்சி டாக்குமெண்ட்டை நீங்கள் வெளியிட்ட முடித்தா மட்டும்தான் உங்கள் தொகை வரவு வைக்கப்படும் அப்படின்றத ஒரு முக்கிய அறிவிப்பாக தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. உண்மையில் இந்த 21வது தவணை தொகை நவம்பர் 19, 2020 அன்னைக்கு வெளியிடும். அதாவது அன்றைய தினம் உங்கள் வங்கி கணக்கில் தலா 2000 ரூபாய் அனுப்பப்படும். இது தொடர்பான தகவல்கள் அதிகாரப்பூர்வ வலைதளம் pmkisan.gov.inல வழங்கப்பட்டிருக்கு. அதன்படி நவம்பர் 19ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 21வது தவணையை வெளியிடுவார். ஸோ அரசாங்கம் வழங்கிய தகவல்களின்படி 9 கோடிக்கும் மேற்பட்ட தகுதியுள்ள விவசாயிகள் பிரதம மந்திரியின் கிசான் யோஜனாவின் 21வது தவணையிலிருந்து பயன்பெற தகுதியானவர்கள். ஸோ அரசாங்கம் இந்த விவசாயிகளின் வங்கி கணக்கில் 18,000 கோடி ரூபாயை செலுத்த இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 விஷயங்களை உடனடியாக நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் வெரிஃபிகேஷன். ஸோ உங்களுடைய இகேஒய்சி பயோமெட்ரிக் மூலமாக நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லது நீங்கள் உங்களுடைய இசேவை மையத்தில் போயிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை உள்ளிட்டு பிஎம் கிசான் போர்ட்டலில் ஓடிபியை சமர்ப்பித்து நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறு மற்றும் குறு விவசாயிகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நில சரிபார்ப்பு. ஸோ உங்களுடைய நில சரிபார்ப்பு டாக்குமெண்ட்டை பிஎம் கிசான் போர்ட்டலில் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இந்த 2000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படுங்க. ஸோ இது எல்லாமே முடித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்திய அரசாங்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பிஎம் கிசானுடைய 2000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் செலுத்த போகிறார். ஸோ கண்டிப்பாக இந்த திட்டத்தை பற்றின தகவல்கள் எல்லாமே நீங்கள் நம்ம சேனல் மூலமாக அடிக்கடி நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.